லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வாமா உள்ள போலாம். டேய் வடிவேலு, ரொம்ப பயமா இருக்குடா. உள்ள போலாம். அண்ணே, ஏதோ சொல்லிட்டாங்க. அவங்க சொல்றாங்கன்னு. அமுதா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க. உங்க மகள் இந்த வேலைக்காரி வேலை வாங்குறப்பா. ஐயா, இங்க நடக்கிற பிரச்சனைக்கு நீங்க தான் ஒரு முடிவு கட்டணும். எங்க மேல இருக்கிற அடிமை சாசனத்தை நீங்க தான் நீக்கணும். ஐயா, காலையில இருந்து அவங்க என்னமா ஆட்டம் போடுறாங்க தெரியுமா? தயவு செஞ்சு நீங்க தாயா தட்டி கேட்கணும். மாமா, சுமதி வசதியான வீட்டு புள்ளங்கிறது இவங்களுக்கு எரிச்சலா இருக்கு. இவங்கள மாதிரியே இவளையும் வேலைக்காரி ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னடி ஊம கொட்ட நட நின்னுட்டு இருக்க? இப்ப பேசு பேசு. இவன் யாரு பையனை வேலை வாங்குறதுக்கு? கேளு, நல்லா நாக்க போடுங்கிற மாதிரி கேளு. என்னடி அப்பா, அமுதா உன்னை கொடுமைப்படுத்துறாளா? இதா என்ன நம்ப சொல்றியா? இந்த வீட்டுக்கு உன்னை நான் அனுப்பி வச்சதே அமுதாவை நம்பிதான். இந்த வெட்டி பையன் வடிவேலை நம்பி இல்ல. பாசமா தானே நான் உன்னை வளர்த்தேன். ஆனா என் மாறு மேலே எட்டி உதச்சிட்டு நீ போயிட்ட. இப்போ அமுதாவை நீ குறை சொல்றல்ல? டேய், நீ தான் உருப்படாதவன். உன் பொண்டாட்டி ஆட்டம் போட்டா அவளை அடக்கி வைக்காம கூட சேர்ந்து நீ ஆட்டம் போடுறியா? குடும்பத்தை குட்டிச்சவர் ஆக்க பாத்தீங்க, பிச்சு போடுவான் பிச்சு. எந்திரிச்சு வாங்க. ரெண்டு பேரும் கூட சேர்ந்து தூண்டி விடுறீங்களா? பாதி குடும்பங்கள் அழியறதே உங்களை மாதிரி ஜால்ராக்கள்னாலதான். சொல்றே, அமுதா உனக்கு வேலைக்காரியா? சொல்லுங்கிறல்ல, அப்படியே விட்டு. ஏய், நீ எல்லாம் ஒரு ஆளு. நீ அமுதாவுக்கு எதிராக எனக்கு போனை போட்டு குத்தங்குறையெல்லாம் சொல்ற. அதுக்கு இதுங்க ரெண்டும் ஒத்து வேற. தவறு. நீ யாரு? நீ கட்டிக்கிட்டு இந்த வேலை இல்லாத இந்த வெறும்பைய இவன் யாரு? இந்த வீட்டையே தூக்கி சுமக்கிற அமுதா யாரு? இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இவங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அமுதா அப்படி இப்படி இனிமேல் எனக்கு போனை போட்ட தொலைச்சு விடுவேன். அமுதா என்ன சொல்றாளோ அதை தான் நீ கேட்கணும், அதை தான் நீ செய்யணும். இவர் வராமலே இருந்திருக்கலாம் பாப்பா. நீ கால் ஆட்டிட்டு உக்காந்துக்கிட்டு இருப்ப. உனக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேவகம் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பாருங்க,
இவ வீட்டு வேலையை பார்க்காம அமுதாவை எதிர்த்து பேசிட்டு இருக்கான்னு அது இதுன்னு என் காதுக்கு வந்துச்சு, உங்க எல்லாரையும் தூக்கிட்டு போய் மில்லுல போட்டு கொளுத்தி விடுவேன், ஜாக்கிரதை. எல்லாரும் ஒழுங்கா அமுதா சொல்றபடி கேட்டு நடந்துக்கங்க. இனிமே கரெக்டா இருந்துக்க. வரங்கம்மா. வரந்தாய். போடா, பொண்டாட்டி கோச்சிட்டு போறா போ. அண்ணா சொல்லுங்க தம்பி. எத்தனை சவரம்? 2 சவரம் தம்பி. அண்ணா ஒரு 5 சவரத்துல எடுங்க. சரிப்பா. இது வேண்டாம். இதுல எதுனா 5 சவரம்? இந்தா இதான் 5 சவரம். இதுவானே? அதேதான்ப்பா. இது நம்ம பொண்டாட்டிக்கு சரியா இருக்கும்பா. அண்ணா இதே ஓகேண்ணே. 2,10,000 ரூபாய் வருதுப்பா. அது ஓகேண்ணே. அண்ணா இப்ப என்ன செய்றீங்கன்னா இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் நகை வேணும். என்ன டூப்ளிகேட்டா? ஆமாண்ணே, இந்த தங்க முலாம்லாம் பூசி வச்சிருப்பீங்களே அதே மாதிரி வேணும். ஏண்ணே இல்லையா? இருக்கு தம்பி. பித்தளைனா கருத்து போயிடும். முலாம் பூசினது இருக்கு, தரவா? அப்ப அந்த முலாம் பூசினது எடுங்க. அச்சு மாறாம இருக்கணும். இருக்கு. எடுங்கண்ணா எடுங்க. இதுதான் முலாம் பூசினது. அசல் தங்க நகை மாதிரியே இருக்கும். பக்காவா இருக்கு. ஆனா இது ரெண்டுத்தையும் பில்ல போடுங்க, டக்கு டக்குன்னு ஒரே மாதிரி டப்பால போடுங்க. அண்ணா இதுல 2 லட்சம் ரூபா இருக்குண்ணே. சரிப்பா. இந்தாங்க மீதி பேலன்ஸ். கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்கண்ணே. ஒரிஜினல் என் பொண்டாட்டிக்கு, டூப்ளிகேட் அந்த அமுதாவுக்கு. சுமதி, சுமதி. அட இங்கதானே இருக்கேன். வரும்போது என் பேர் ஏன் தேவையில்லாம கோவப்படுற? இங்க பாரு, உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. முதல்ல உட்காரு உட்காரு. இந்தா பாரு. என்ன இது? என் செல்லம்ல எவ்வளவு தூரம் அலைஞ்சு உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வாங்கி பாரு. இப்ப நீயே சொன்னதா என்னவா? அட பாருங்கற. இத முதல்ல கொடு. சரி இந்த அதுக்கு முன்னாடி இத கொஞ்சம் பாரு. இந்த பூக்கு அல்வாக்கும் தான் இம்புட்டு பில்டப்பா. நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். சரி அது நீ என்ன எதிர்பார்ப்பன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நீ நினைச்சத இப்ப நான் கொடுக்க போறேன். அதுல இருக்கு. இந்தா. நீ என்ன எதிர்பார்ப்பன்னு எனக்கு தெரியும். பாத்தியா, இதுதான் உனக்காக வாங்கின தாலி செயின். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? செம்ம சூப்பர். நல்லா இருக்கே. ஆமா, இது என்ன? இன்னொரு செயின்? இதா? இது அந்த அமுதாக்கு. அவளுக்கா? அவளுக்கு நீ ஏன் வாங்கிட்டு வந்த? அதான் உன் புருஷன் பொண்டாட்டிக்கு நானே செய்வேன்னு வக்கனையா பேசிட்டு போனார்ல. பொறவதுக்கு நீ வாங்கிட்டு வந்திருக்க இவளுக்கு. நானே அவளுக்கு எதுவும் கிடைக்க கூடாதுன்னு துடிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா? ஐயோ சுமதி, சுமதி. இத என்ன நான் அவளுக்கு நல்ல எண்ணத்துல பண்றேன்னு நினைச்சிட்டியா? உண்மையிலே இதுக்கு பின்னாடி ஒரு பிளான் இருக்கு. பொறுத்திருந்து பாரு. இத வச்சு அவ மூஞ்சில எப்படி கரிய பூச போறேன்னு. அப்படியா சொல்ற? ஆட ஆமாங்கற. சரி சரி சுமதி,
நான் இத போய் எங்க அம்மா கிட்ட போய் காட்டிட்டு வரேன். அப்பதான் எங்க அம்மா நம்மள நம்புவாங்க. புரியுதா? குடு. சரி சரி. வரேன். மா மா மா. என்னடா அப்படி கத்திட்டு வர? ஏன் வரக்கூடாதா? மா, நீ கொடுத்த பத்திரத்தை வச்சு 2 தாலி செயின் வாங்கிட்டு வந்திருக்கமா? 2 வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமாமா. 1 சுமதிக்கு, இன்னொன்னு அமுதாவுக்கு. நெசமா 2 தான் வாங்கிட்டு வந்தியா? அட என்னம்மா நீ என்ன நம்ப மாட்டியா? கை நீட்டு. கை நீட்டு. இந்தா செயின். நீ எப்படி அமுதாவுக்கும் சேர்த்து வாங்கின? அவதான் உனக்கு ஆகாதே. நீ உன் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வருவேன்னு நினைச்சேன். மீதி காசை நீ கொடுத்தேன்னா நான் அமுதாவை கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலான்னு நினைச்சேன். மா, என்னம்மா நீ பேசிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள எனக்கும் அவங்களுக்கும் 1000 இருக்கலாம். அதுக்குன்னு வெளியிலயுமா அவங்கள விட்டு கொடுக்க முடியும்? பரவாயில்லடா, உன் பொண்டாட்டி வந்ததும் உனக்கும் பொறுப்பு வந்துருச்சே. டேய், இந்த பத்திரம் வச்ச விஷயத்த பெரியவனுக்கும் அமுதாவுக்கும் தெரியாம பாத்துக்க. பெரியவனுக்கும் அமுதாவுக்கும் தெரிஞ்ச அம்புட்டுதான். என்னடா? சரிமா சரிமா, இங்க பாரு, இந்த 2 செயினையும் பத்திரமான இடத்துல வெய்யி. என்ன? சரிடா. அடிக்கடிலாம் எடுத்து பார்க்க கூடாது. இப்போ நீ வச்சிட்டு விசேஷம் அன்னைக்கு எடுத்தா மட்டும் போதும். சரியா? சரியா சரி, வடிவேலு. இந்தா உள்ள கொண்டு போய் வை. அமுதா, நீ ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட போற நாள் நெருக்கத்துல வந்துருச்சு. உனக்கு இருக்குடி. சாம்பார் சட்னி சூப்பரா இருக்குடா. ஆம்லெட் ஏதாவது கிடைக்குமா? உன் பொண்டாட்டிட்ட கேள்றா. சித்தப்பா, இட்லி சூடா இருக்கு, கொஞ்சம் பொறுமையா எடுத்து சாப்பிடுங்க. நான் அதை வந்து சரியாதா, நீ போ, நாங்க அடிச்சு காலி பண்ணிடுறோம். ஏன் மாப்பிள, என்னையா தட்டு காலியா இருக்கு? இன்னும் 2 இட்லி எடுத்து சாப்பிடு. போதும். எடுத்து சாப்பிடுறியா? வளர பிள்ளை, சாப்பிடு. மாமா நீங்க இன்னொன்னு எடு, இல்லடா நான் எடுத்து வச்சிருவேன். அட போதும் மாமா. மாப்பிள, நைட்டு காலேஜுக்கு ஏதோ போகணும்னு சொன்னிய, என்ன விஷயம்? அது மாமா, அது காலேஜில் குரூப் ஸ்டடி மாமா. கிளாஸ் பசங்க எல்லாரும் வரப்போகிற எக்ஸாமுக்கு ஒன்றா நைட் ஸ்டடீஸ் பண்ணலான்னு இருக்கோம் மாமா. குரூப் ஸ்டடியா? அப்படின்னா? அப்படின்னா ஒன்றா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்கிட்டு படிப்போம். அப்புறம் சின்னதாக கொஞ்சம் வேலை இருக்கும், அதை பண்ணிட்டு படுத்துருவோம். படிக்க தானே போற, அதுக்கு எதுக்கு திக்கி திக்கி பேசுற? ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சு படிச்சு உடம்ப கெடுத்துக்கிறாத. நேரத்தோட படுத்து தூங்கணும். என்ன? சரி மாமா.
பொய் தான். என்னாச்சாத்தா? இவங்க இன்னும் மாறவே இல்ல சித்தப்பா. நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. என்னத்தா சொல்ற? ஆமா சித்தப்பா, அவங்க நைட் ஒன்னும் படிக்கிறதுக்காக போகல. அப்படி சொல்லிட்டு பெயிண்ட் டப்பா பிரஷ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. பெயிண்ட் டப்பா பிரஷா எல்லாம் என்னதான் சொல்லணும்? இவங்கள முன்னுக்கு கொண்டு வரதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு மாடா உழைச்சிட்டு இருக்கேன்ல, என்ன சொல்லணும்? அதான் என்ன இது, ஏன் இப்படி பண்றாங்க? நான் தான் முட்டாள். எல்லாரும் சொல்றது உண்மைதான். நான் தான் ஒரு மக்கு மாதிரி இருக்கேன். இவங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு இம்புட்டு கஷ்டப்பட்டேன். இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, நம்மளும் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். இல்ல, இது சரிப்பட்டு வராது. நீ என்ன வேணா சொல்லு, நான் செய்யறதுதான் செய்வேன்னு இருக்கிறதெல்லாம் இதுக்கு மேலேயும் சரிப்பட்டு வராது. என்னத்தா இந்த நேரத்தை துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் சித்தப்பா. என்னத்தா சொல்ற நீ? இதுக்கு மேலயும் என்னால இங்க நடக்கிறதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இவங்க போய்க்கு மேல போய் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நான் அதை பார்த்துட்டே இருக்கணுமா? என்னை பார்த்தா இவங்களுக்கு எப்படி தெரியுது? நான் அம்பட்டு தூரம் படிச்சு படிச்சு சொல்லிட்டேன், வேலைக்கு போகாதீங்க, படிங்க படிங்க படிங்கன்னு. கொஞ்சமாவது கேட்கணும்ல? இல்ல சித்தப்பா, நான் கிளம்புறேன். இப்ப எதுக்கு இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவன் செஞ்சது தப்பு தான், அதுக்காக நீ வீட்டை விட்டு போறதா? இந்த பாரத்தா, கோவத்துல எந்த முடிவு எடுக்காதா, கொஞ்சம் பொறுமையாரு. ஆமா, என்னைய மட்டும் சொல்லுங்க பொறுமையாரு பொறுமையாருன்னு. உங்க மருமக என்ன பண்ணாலும் அதை பத்தி ஒண்ணுமே கேட்க மாட்டியல? அட கொஞ்சம் மெதுவா பேசாத்தா, எல்லாருக்கும் கேட்டுற போகுது. அமுதா, இங்க பாராத்தா, எடுத்த கௌத்தன் முடிவு பண்ணிடாத. நீ அவன் பேக்கோட பெயிண்ட் பிரஸ் பார்த்தாலாம் உண்மைதான். ஆனா அவன் வேலைக்கு தான் போயிருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? வேலைக்கு போகலனா பின்னதுக்கு பெயிண்ட் பிரஷ் எல்லாம்? அதெல்லாம் எனக்கு தெரியாதாத்தா. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஒருத்தன் ஒரு தடவை தப்பு பண்ணானா மறுபடியும் அவனை தப்பு பண்றவானாத்தான் இந்த உலகம் பார்த்து. நீ அதே மாதிரி பண்ணாதாத்தா. அவன் வரட்டு, என்ன ஏதுன்னு விசாரிப்போம், பிறகு பேசிக்கலாம். இந்த துணிமணிகள்லாம் எடுத்து வை, சின்ன பிள்ளை எனக்கா சினிஞ்சு இருக்காத, போ. நேர்ல உட்கார வச்சு கேட்டா மட்டும் அப்படியே ஒரு உண்மையை பூரா சொல்லிடுவார்ல. போங்க சித்தப்பா. அமுதா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுத்தா. நீயே எனக்கு ஒண்ணுதான், அவனும் எனக்கு ஒண்ணுதான். அவன் உன்னை காயப்படுத்தினா நான் சும்மா இருப்பேனாடா?
இல்ல சித்தப்பா இது சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். வேணாமா, கிளம்புறேன், நான் விடுங்க. சொல்றத கேளு. நான் சொல்றத கேளு. விடுங்க சித்தப்பா. ஏன் அடம் பிடிக்குத? வெய்யம்மா, சித்தப்பா, நான் விடுங்க. சொல்றத கேளுங்கறீல? வெய்ய. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? சரி நான் சந்தேகப்படல. ஆனா அவளை விசாரிச்சா அவங்க உண்மையை சொல்லுவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. காலேஜ்க்கு தானே படிக்கிறேன்னு போனாக. விடிஞ்சதும் அங்கேயே போய் நான் நேர்ல பாக்குறேன். அங்க போய் நான் விசாரிக்கிறேன். அங்க தெரிஞ்சிரும்ல. இப்ப சொல்றியே அது கரெக்ட். சரி நீ போ, போய் தூங்கு. ஓ ஆத்தா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ போ போ, போய் தூங்கு. ரொம்ப கோவமா இருக்காளே, விட்டா ஊருக்கு போயிருவா உங்களுக்கு. இருப்பா ஆத்தாடி, இங்கேயா படுத்து தூங்குறா? 2 பிரசோடல்ல படுத்திருக்கா. ஆப்புல மாட்டா.